அண்மை செய்தி மயிலாடுதுறையில் வாகனம் பறிக்கப்பட்டது தொடர்பாக தவறு செய்த அதிகாரிகள் மீது விசாரணை தேவை என டிஎஸ்பி சுந்தரேசன் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாகனம் பறிக்கப்பட்டதற்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் தான் காரணம் என டிஎஸ்பி சுந்தரேசன் புகார் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 7 ஆண்டுகள் சர்வீஸ் உள்ள நிலையில் என்னை டார்ச்சர் செய்கின்றனர் எனவும் டிஎஸ்பி சுந்தரேசன் தற்போது பேட்டி அளித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரமூர்த்தி, இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையில மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியா சுந்தரேசன் இருக்காரு. அவர் நவம்பர் மாதத்திலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் பணியேற்றதிலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல முக்கியமா குறிப்பா சொல்லணும்னா ஆளுங்கட்சிகள் தவறா நடத்திட்டு, அதாவது முறைகேடன் நடத்திட்டு இருந்த டாஸ்மாக் பார்களுக்கு பூட்டி சீல் வச்சாரு. கிட்டத்தட்ட 23 பார் சீல் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த முறைகேடாக மதுபான விற்பனையில ஈடுபட்ட ஒரு 1200 நபர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சு ஒரு 700 பேரை இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்நிலையில இவருக்கு கடந்த 8 தினங்களுக்கு முன்பு அமைச்சர் மெய்யநாதனுக்கு வாகனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரோட வாகனத்தை கேட்டிருக்காங்க. அந்த வாகனத்தை கொடுக்காத காரணத்தால இவரை ஆன் டியூட்டியில வெளியூருக்கு தூக்கி போட்டு இவரோட வாகனத்தை கொடுத்துருக்காங்க. இவர் இன்னைக்கு வாகனம் இல்லாம 8 நாள் ஆன நிலையில இருசக்கர வாகனத்துல 150 கிலோமீட்டர் இரவு ரோந்து போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு 2 நாட்களா நடந்தே தனது அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. இந்த காட்சியெல்லாம் வாட்ஸ்அப்ல வைரலான நிலையில இது குறித்து அவர் சொல்லும்பொழுது இந்த நிலைமைக்கு நான் சில அறிக்கைகளை தவிர, அதாவது காஞ்சிபுரத்துல ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கஸ்தூரி கொலை வழக்குல மனித உரிமை மீறல் இருந்தது. மனித உரிமை பிரிவுல அவர் பணியாற்றும் பொழுது அளிக்கப்பட்ட அறிக்கையை திருத்தணும்னு சொன்னாங்க. அதை திருத்தாத காரணத்தினால டேவிட்சன் ஆசீர்வாதமும் ஐபிஎஸ் அதிகாரி செந்தில்வேலன் தான் இதுக்கு காரணம்னு குற்றம் சாட்டியிருந்தாரு. இந்த சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் இது தவறானது, அவரோட வாகனம் பறிக்கப்படலன்னு எஸ்பி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இந்நிலையில இதை தொடர்ந்து மதுவிலக்கு காவல்துறை பிரிவு டிஎஸ்பி அலுவலக வாசல்ல ரோட்ல நின்று டிஎஸ்பி சுந்தரேசன் செய்தியாளர்களை சந்தித்தாரு. அப்ப அவர் சொல்லும்போது என்னோட வாகனத்தை பறிச்சுக்கிட்டாங்க, நான் போகவே முடியாத, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாகனத்தை கொடுத்தாங்க. என்ன உயிர் போனாலும் பரவாயில்ல, டிரைவரோட உயிர் முக்கியம். அதனால அந்த வாகனத்தை கொண்டு போய் நான் ஆயுதப்படை மைதானத்தில் நிப்பாட்டிட்டு உயரதிகாரிகளுக்கு தகவல் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாசம் நான் காவல்துறையில இங்க மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியா பணியில சேர்ந்தேன். சேர்ந்ததுல இருந்து 4 மாத காலங்கள் எனக்கு சம்பளமே வரல. இன்னும் 7 வருஷம் எனக்கு பணி இருக்கு. ஆனா இவங்கள்ட்ட நான் பணி செய்ய முடியாதுன்னு சொல்லி நேர்மைக்கு விலை இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நான் விருப்ப ஓய்வும் கொடுத்தேன். ஆனா என் விருப்ப ஓய்வு எடுத்துக்காம அவங்க நீங்க பணியாற்றுங்கன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா என்னை டார்ச்சர் பண்ணி என்னை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போறாங்க. இந்த பேட்டி கொடுக்கறதுனால எனக்கு போலீஸ்ல காவல்துறையில ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து என்னை சஸ்பெண்ட் செய்வாங்கன்னு தெரியும். நேர்மையா இருந்தா அதுக்கு விலை இப்படித்தான் இருக்கும். இந்த இதுக்கு நான் ஒரு ஆள் பலியாவது இதோட கடைசியா இருக்கட்டும். நேர்மையான அதிகாரிகளை வாழ விடணும். என்னோட பிரச்சனை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நான் ஒரு ஆள் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நேர்மையா இருக்க அதிகாரிகள் வாழணும். இதுதான் என்னோட ஆசை. இந்த தவறு செய்த, அதாவது இந்த அடிபடிந்த போலதான் உடைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு விரல காமிச்சு எஸ்பி சொல்றாரு. சுந்தரமூர்த்தி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி.